Exercise 1.3 next நம்ம fourth sum பார்க்க போறோம். A graph representing the function f of x is a given in adjacent figure. It is a clear f of 9 equal to. இதில் 4 type of sum கொடுத்திருக்காங்க. இதை நம்ம graph வச்சு find பண்ணணும். First one, find the following value of the function f of 0, f of 7, f of 2, f of 10. Find the value. Next, second one sum, for the what value of x is x equal 1. Third one, describe the following domain range. Fourth one, what is the image of under f. Next நம்ம graph figure பார்க்கணும். graph figure பார்த்து தான் f of 0 ஓட value, f of 7 ஓட value, f of 2 ஓட value, f of 10 ஓட value வந்து graph பார்த்து identify பண்ணி இங்கே write பண்ணணும். First இது a, f of 0. Find the value of f of 0. 0 ஓட value find பண்ணணும். f of x இங்கே என்ன இருக்கு அப்படின்னா 0. find என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே y. f of x equal தான் y. ஸோ நம்ம இங்கே x 0. ஸோ 0க்கு நேராக நம்மளுக்கு yயில் எங்கே பாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். 0க்கு xயில் 0க்கு நேராக 9. அப்போ f of 0 x 0வாக இருந்தால் y 9. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏக்கு வேல்யூ. நெக்ஸ்ட்டு பியோடது f of 7. ஸோ இங்கே f of xோட வேல்யூ 7. 7ல் நெக்ஸ்ட்டு எங்கே பாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். 7ல் நேராக எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா ஒய்யில் 6. அப்போ f of 7 ஒய்யோட வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு சி f of 2. f of x இங்கே 2ங்கிறது எக்ஸில் பார்க்கணும். 2ல் எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 6. ஸோ f of 7ம் 6ஆக இருக்குது, f of 2ம் 6. நெக்ஸ்ட்டு டி f of 10. f of x y ஃபைண்ட் பண்ணணும். 10ல் எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0. எக்ஸு இது கரெக்டாக எங்கே இருக்குது ஒய்யில் 0. அப்போ ஒய்யோட வேல்யூ 0. ஓகேவா? Second one, for what value of x is here x equal to 1. So second oneல f of x equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ f of x equal அப்படின்னா 1 அப்படின்னா அது y. yயில் 1. x எங்கே அப்படின்னா வேல்யூ எங்கே எதாகுதுன்னா 9க்கும் 10க்கும் between கேப்பில் எதாகுது. ஸோ அப்போனா 9.5. ஸோ f of x அப்போ xோட வேல்யூ என்ன அப்படின்னா 9.5. So x ஓட வேல்யூ 9.5, ஒய்யோட வேல்யூ 1. செகண்ட் ஒன் கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனில் டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் டொமைன் அப்படின்னா டொமைன் ஆஃப் எஃப். டொமைன் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது எக்ஸோடது. இங்கே தான் டொமைன். ஸோ இங்கே 0லேருந்து 10 வரை நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டொமைன் என்ன அப்படின்னா செட் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 0லேருந்து 10 வரை ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் டொமைன் ஆஃப் எஃப். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஃபைன் பண்ணணும். ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஃபைன் பண்ண போகிறோம். ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது டொமைனில் இருந்து நம்ம ரேஞ்சுக்கு ஆரோ இது பண்ணுறது. ஸோ இங்கே கிராஃபில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து எங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ அதுதான் ரேஞ்சு. ஃபஸ்ட்டு 0க்கு 9, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2க்கு 6 இப்படி நம்ம ரேஞ்ச் இது பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ தான் இங்கே எடுத்து ரைட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிடையாது. இங்கே 9ஓட நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம ரேஞ்ச் வந்து 9ஓட ஃபினிஷ் ஆயிரும். ரேஞ்ச் ஆஃப் த எஃப் வந்து 0லேருந்து 9 வரை, டொமைன் ஆஃப் த எஃப் வந்து 0லேருந்து 10 வரை. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். இந்த 6லேருந்து எங்கே நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும்.
அப்படி 6லேருந்து பாயிண்ட் அவுட் ஆகுறது 5. ஸோ 6 அண்டர் த இமேஜ் எங்கே இதாகுது அப்படின்னா 5. த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் F ஈக்குவல் 5. அதான் ஃபைன் பண்ணோம். எக்ஸசைஸ் 1.3ல 4th சம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதில் 4 சம் இருக்குது. ஒவ்வொன்றா அந்த கிராஃபை வச்சு செக் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணணும்.